அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தான். அதுக்கு முன்னால் நம்ம புது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இப்போ இன்க்ளூட் ஆகியிருக்காங்க நம்ம ஃபேமிலியில். அவங்களுக்கு எல்லாமே பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் தானே மார்க்கெட் போவேன். மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி, பாப்பாவுக்கு வந்துட்டு நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும்ல, அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் இப்போ அப்படியே அம்மா வீட்டில் வச்சுட்டு நான், அஃப்ரா குட்டி, அஃப்ரீன் பாப்பா 3 பேரும் வந்துட்டு அவங்க அத்தா கடைக்கு போக போகிறோம். தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அஃப்ரீன் என்ன பண்ணிகிட்ருக்கா பார்த்திங்கன்னா, அவளுக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துட்டு கடுப்பாயிட்டேன். ஏன்னா நான் அதெல்லாம் வாங்கிட்டு வரலையா, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ 2 பேரையும் கிளப்பி கடைக்கு போக வேண்டியதான். கடைக்கு போயிட்டு நம்ம கடையை அப்படியே குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். நம்ம கடை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான், கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ் நடக்கணும். சரி ஈவினிங் டைமில் பிள்ளைங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு வேறு கடைக்கு போய், அதனால் சரி கடைக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தம்மா பாருங்கள் எங்கள் அம்மா கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதான் சொன்னேன்ல 90 வயசு ஆச்சு, ஆனால் அந்த காலத்து மாமியார் இல்லையா, அதனால வந்துட்டு அவங்க கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்டி பாம்பு இருக்குன்ற நம்ம வீட் சைட் பார்த்திங்கன்னா மெட்ரோ போகிறனால இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே சந்தில் பூந்து போகிற மாதிரி அப்படியே போக வேண்டியது தான். நம்ம அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. ஆல்ரெடி அவளுக்கு வழி தெரியுன்றனால மேடம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் இருந்தாலும் அங்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியும் இல்லை. நம்ம கடை சைடு பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அத்தா கடைக்கு வந்துட்டோம். அப்புறம் என்ன தங்க அக்கா எடுக்கலாமா அடிமாவில எடுக்க சொல்லுமா எங்க வந்தீங்க? எங்க வந்தமா? அதான் தர மாட்டாங்க அப்பா. எங்க வந்தீங்க? எங்க வந்த? என்ன வந்த? யாரு பக்கம் வந்த? எடுக்கிறாளா அத்தா? எடுக்கிறாளா? போட்டு கொடுக்குறா அவளுங்க. வேலை வெட்டில அது வந்து பிரேஸ்ட் எடுத்துக்கிறாங்க. என்ன தங்க கிளிப்பா எடுக்கிறாளா? அப்படிதாம்மா வாட்டிய போட்டா பாரு வந்தோடனே. என்ன கேள்வி அக்காவா? என்ன கேள்வி? நீங்க மட்டும் போடுவீங்களா? நாங்களும் எங்க கடையில போடுவோம் டிஃப்ரெண்டா. பொண்ணத்தாவா திறந்து வச்சிருக்கீங்க, முன்னால திறந்து வைக்க மாட்டீங்களே. அப்பா அந்த டப்பா எங்க? அது அந்த டப்பா இது பேரு அந்த ரெயின் டிராப்பா. எல்லாம் புதுசா வந்துக்கிற வளையல் மாடல். மிதிக்க கூடாது, எல்லாம் அடிப்பான். ஏன் தான் முடிய வளையல் போடுவீங்களா பிள்ளைக்கு? நெயில் பாலிஷ் போடக்கூடாது, ஒஸ்தாப்பி அடிப்பாங்க தெரியாதா? தொழுவும் போது சேராது. தொழுவு போட்டு விடுவாங்க. எப்படி எடுக்கிறோம்? கையில போடுறதா தருவாங்க, அப்பா தருவாங்க. தாங்கப்பா சொல்லு ப்ளீஸ், சொல்லு ப்ளீஸ் தா சொல்லிடுச்சு பிள்ளை. ப்ளீஸா ப்ளீஸ் கை காமி. சூப்பரா இருக்குது. உட்காந்து போட்டுக்கோ வச்சுக்கோ. அத்தா கடையில் அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் வளையல் வாங்கிட்டு அப்படியே நம்ம கடைக்கு போகலாம் வாங்க. பக்கத்துலேயே தான் நம்ம கடையுமே, அதே லைனில் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கடை. அப்புறமா வளையல் எங்கம்மா பண்ணுறது காட்டு. சூப்பராக இருக்குது. உன்னை நீ என்ன எப்படி வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்திருக்கேன். வேலை செய்றீங்களா ஒழுங்கா, யாராவது சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்க வந்திருக்கேன். மாட்டிக்கிட்டீங்க வந்ததில், மாட்டிக்கிட்ட பங்கு.
அடுக்குறியா? அடுக்கு அடுக்கு. டேய் கலைக்காத, அத்தா வந்தா திட்டுவாங்க. அத்தாவா வெளில போயிருக்காங்க. கூப்பிடு அத்தா, கூப்பிடு. லிப்ஸ்டிக் எப்படிமா போடுவ ஃப்ராமா? என்ன வேணும் பாப்பாக்கு? கண்ணு பூசுது போல அந்த லைட். எந்த லைட்டு? வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க போல். கிளிப்லேயே அப்படியே ஸ்டோன் மாதிரி. அப்புறம் வந்துட்டு அஃபீனோட ஃபேவரெட்டு லிப்ஸ்டிக்ஸு. அதை எடுத்தோடனே என் கையிலேருந்து பிடுங்கி இப்படி பார்த்துட்ருக்கா பாருங்களேன். நிறையா கலர் இருந்துச்சு. இதில் வந்துட்டு ப்ளூ ஹெவன் கம்பெனின்னு போட்டிருந்துச்சு. தெரியல, இந்த பிராண்டட் நேம்லாம் நமக்கு தெரியாது. இதோட கம்பெனி பேர் ப்ளூ ஹெவன் போல் இருக்குது. இதில் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. ஒரு 12 கலர் இருக்கும் போல் இருக்குது அதோட ஷேட்ஸ் எல்லாம். இது வந்துட்டு லிப்ஸ்டிக், இதுவும் மேட்டு தான் போட்டிருந்துச்சு. இதுவும் ப்ளூ ஹெவன் தான் போட்டிருந்துச்சு. அப்படியே நம்ம பார்க்குறோமே வீடியோ எடுத்து வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நார்மலாக தான் இருந்துச்சு இந்த லிப்ஸ்டிக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருந்துச்சு, அதனால க்ரீமியாக. இது வந்துட்டு ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாமே அஃப்ரீனோட ஃபேவரட் ஐட்டமு. அம்மா ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள். த்ரெட்லேயே வந்துட்டு மணியெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த வளையல் தான் இது. இதுலேயே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மாதிரி மெரூன் கலரு, அப்புறம் க்ரீன் கலரு, அந்த மாதிரி வெரைட்டியாக கலராக வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அது அப்படியே பாக்ஸில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸை மட்டும்தான் அடுக்கி வச்சுருப்பாங்க, மற்றதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா தூசி ஆகிடக்கூடாதுல. நம்ம கடை வந்துட்டு ரூட் மேலே தானே இருக்குது, பிளாட்ஃபார்மில் தானே இருக்கும். அதனால் வந்துட்டு தூசி ஆகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. வந்துட்டியா? வாங்க குடுமா, கஸ்டமர் வாங்க சொல்லு. வாங்க. ஐயோ கீழே கொட்டிடுச்சே. வாங்க சொல்லு ஃப்ராமா. வாங்க. ஹலோ கூப்பிடக்கூடாது, வாங்கன்னு டீசெண்டாக கூப்பிடணும். அத்தா கூப்பிட சொல்லு. வாங்க. அது அக்கா சும்மா உட்காந்துருக்கா. பிரேஸ்லைட்டு. ஓ, அவங்க அக்காவை பார்க்குறாள்ல. டேய் அப்படி யூஸ் பண்ணி வைக்கக்கூடாது, எடுத்துக்கோ. கடையில் வந்ததுலேருந்து நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு எடுத்து வைக்கிறதே வேலையாக வச்சுட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மல். ஃபஸ்ட்டு கம்மல் ஐட்டம்லேருந்து பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு மாதிரி கம்மல். இது வந்துட்டு 50 ருபீஸ் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குது. ஹேங்கிங் டைப் தான். ஹேங்கிங்கில் ஜும்கா, அதில் வந்துட்டு மணி வர மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் 70 ருபீஸ். கொஞ்சம் பெரிய ஜும்காவாக இருக்கிறது வந்துட்டு 70 ருபீஸு. கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது போல். 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி இது என்ன கலர், ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரியான கலர் தான். அதுலேயே வந்துட்டு மணியாக அப்படியே கீழே கீழே தொங்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். அதை கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஜும்காவோட ப்ரைஸ் 70 ருபீஸ். கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது 30 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கம்மல் பார்த்திங்கன்னா அதுலேயே வேறு மாதிரி. இது வந்துட்டு வேறு மாதிரி டைப்பு. ஒரு டைப் ஆஃப் கம்மலெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி பாப்பாவோட வளையல், ஜடை தைப்பாங்கள்ல அப்போ வைக்கிற சுங்கு, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃபங்க்ஷன்லலாம் போடுவோம்ல அந்த மாதிரி சுங்கு, மெட்டல் வளையல், அது எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே மெட்டல் வளையல். பெரியவங்கலேருந்து குட்டி பாப்பா வரைக்குமே இருக்குது. எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குமா, அதனால் வந்துட்டு இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளைனாக இருக்கும்ல அந்த மாதிரி வளையல். கீழே இருக்கிறது ஃபுல்லாக த்ரெட் வளையல். ப்ளைனாக இருக்கிறது வந்து மெட்டல் வளையல் தான், கண்ணாடி வளையல் கிடையாது. அப்புறம் லிப் பாமு, ஐலைனரு, ஐப்ரோ பென்சிலு, இது எல்லாமே இருக்குது. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்ரா இருக்கும்ல, சுக்ரா மாட வீதியில் குளம் இருக்கும்ல, கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்கும்ல, அங்கே சுக்ரா கடை இருக்கும். சில்வர் கடை தான், சில்வர் ஐட்டம்லாம் விற்கும். அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அஃப்ரா குட்டி வந்துட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அட்டா பாவம், நாங்கள் போனதுக்கப்புறம் செம்மையாக வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குது. கிளிப் எடுத்து தலையில் குத்துறது என்ன கரெக்டாக தெரியுது பாருங்களேன். இந்த கையில் போகிற பேண்டெல்லாம் கையில் எடுத்து போட்டுக்கிறா, தலையில் குத்துற கிப்பெல்லாம் தலையில் குத்திக்கிறா. அஃப்ரா குட்டி வந்து பக்கத்து கடையில் போய் இதையும் வாங்கிட்டு வந்துட்டா. சுட்கேஸ் மாதிரி
மாதிரி ஒரு பவுச் இருக்கும்ல அது. அஃபின் பாப்பா மட்டும் சும்மா ஓடுவான்னு நினைக்கிறீங்களா? அவள் வந்துட்டு இந்த மாதிரி லெட் பென்சில் இருக்கும்ல அதை வாங்கிட்டு வந்தால் பின்னாடி எரேசர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டா. அப்புறமா சின்ன பிள்ளைங்கலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஹெட்பேண்ட் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. சும்மா நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜடை பின்னிட்டு அப்படியே சுற்றி போட்டோம்னா ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்கும். என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸு, ஸ்டோன் கிளிப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இதுலேயே நிறையா கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது ஒரு வெரைட்டி, அந்த வெரைட்டியாக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸ்டோனு தனியாக, இந்த மாதிரி என்னது பேர்ல் வச்சு செய்வாங்கள்ல அந்த மாதிரி தனியாக, அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஐலைனர்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஐலைனரு டிஃப்ரெண்ட். அதில் கூட கம்பெனி நிறையா இருக்குது போல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே செட் ஐட்டம் தான். இது வந்துட்டு சில்வர் கலரில் இருக்கும்ல, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இதை தான் விரும்பி வாங்குறாங்க. அந்த சில்வர் கலரில் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும்ல, போட்டால் டீசெண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி. சோக்கர்ஸு, இதெல்லாமே சோக்கர்ஸு கழுத்தை ஒட்டி இருக்கும்ல அந்த மாதிரியான ஐட்டம்ஸு. இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேனே, வெளியில் வந்துட்டு சாம்பிளுக்கு 2 பீஸ் வந்துட்டு அடித்து வச்சுருப்பாங்க. மீது எல்லாத்தையும் உள்ள பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா வாங்குறவங்களும் தூசி ஆகாமல் இருக்கும், வாங்குறவங்களுக்கும் தூசி ஆகாமல் புதுசாக இருக்கணும்ல, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் செட்டு. இது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஃப்ராக் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், சாரீ கட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். அந்த செயினில் கூட அப்படியே ஸ்டோன் தான் இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், மெரூன் கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டியாக சின்ன பிள்ளைங்க போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறையா இருந்துச்சு. குட்டி பாப்பாக்கெலாம் இந்த மாதிரி போட்டோம்னா கழுத்தை ஊட்டி போட்டுட்டு ஃப்ராக் போட்டுட்டு போட்டோம்னா அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 போட்டிருக்காங்க. தெரியல, ஆனால் 140 தான் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி நான் அஃப்ரா குட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன். இன்னமும் அப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே ஆகலை. நம்ம கடைன்றனால நான் சொல்லலை. அந்த ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. போட்டாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லீஃப் மாடலில் இருக்கா, நல்லா அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 180. ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு போட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா யூனிக்காக இருக்கும், போட்டுட்டு ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு பாப்பாவுக்கு போட்டால். இந்த செட் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. சாரீ போட்டுட்டு அந்த மாதிரி பெரிய பசங்க காலேஜ் படிப்பாங்கள்ல, அப்பப்போ சாரீ டே, பேங்கிள் டேலாம் வரும்ல, அப்போ வந்துட்டு சாரீ கட்டிட்டு வியர் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு செட்டு. இது வந்துட்டு அப்படியே நான் வெளியில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நம்ம அஃப்ரீன் பாப்பா எப்போயும் எடுத்துகிட்டு போக சொன்னால் கூட எடுத்துக்கிடுவா. என்ன பண்ணுறது, நம்ம விற்கிற ஐட்டம்ல அதெல்லாம் கை வைக்கக்கூடாது. நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், தேவையில்லாமல் எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு மாடலாக சார்ஜ் போடுறாளாம் பாரு. இங்கே பிடிச்சி போடு. ஒரு வயசில் சார்ஜ்லாம் போட தெரியுது பத்தியா? அப்படிதான் போடணுமா? அப்புறமா கூட அம்மா போடுறேன். அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவளை வச்சுட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு, நெக் பீஸு, அதோடு வந்துட்டு கம்மலும் சேர்த்து இருக்குது. நல்லா இருந்துச்சு. இதில் கோல்டன் கலரு, டிஃப்ரெண்ட் கலரு, மல்டி கலரு, இந்த மாதிரி மயில் கலரில் இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பீகாக் மாதிரி அழகாக இருக்குல்ல, ஜிம்காவோடு இருந்துச்சு. இதிலே பார்த்திங்கன்னா பெருசும் இருந்துச்சு. இது வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கா. இதே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நல்லா இருந்துச்சு. இது பாருங்களேன், கவர் எடுத்து காமிக்கிறேன். கவரோடு பார்க்கும்போது கூட அந்த பளபளன்னு இருக்கும்ல, அது தெரியலை. கவரை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அது சூப்பராக இருக்குது. இவங்க நான் கவரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு மாதிரி பீகாக் கலர்னு நினைக்கிறேன். பீகாக் மாதிரியே தான் டிசைனும் இருந்துச்சு. அதில் இந்த நம்ம மயில் இறகு இருக்குல்ல, நம்ம சின்ன பிள்ளையில புக்குக்குள்ளெல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாங் ஆரமும் கம்மலும் இருக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி கேமல் இருக்கும்ல, கேமல் டிசைன்லேயே இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணுறவங்க எல்லாமே இது வியர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு லாங் ஆரம், அதுலேயே கம்மல், நெத்திச்சூடி, மோதிரம், இது எல்லாமே சேர்த்து இருந்துச்சு. இப்போ கல்யாணத்துக்குலாம் போகிறோன்னு வைங்களேன், தங்க நகை வாங்க தேவையில்ல போல் இருக்குது. இந்த மாதிரி பளபளன்னு இருக்கிற நகையை போட்டுட்டு போயிட்டு வந்தாலே போதும் போல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்கும்ல, எல்லாத்துலேயுமே சாமி படம் தான் மோஸ்ட்லி இருக்குது. அவங்க பேர் எனக்கு தெரியல. அந்த சாமி படம் வச்சு அழகாக வந்துட்டு இருக்குது. பேர் தெரியாமல் தப்பாக சொல்லக்கூடாதுல்ல, அந்த மாதிரி சாமி படத்தில் போட்டு இருக்குது. நம்ம வாங்குறதா இருந்தால் உருவம் இல்லாமல் வாங்குவோம். ஆனால் நிறைய பேர் வருவாங்க, கோயில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி விருப்பப்படுவாங்கள்ல, அதனால் இந்த மாதிரி வாங்கி
வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இது ஒரு மயில் மாதிரி தான். இது ஃபுல்லாகவே இந்த லாங் ஆரமு அந்த மாதிரி தான் டைப்பு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருக்குது பாருங்களேன். இது அப்படியே மயில் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குல்ல. இது எல்லாமே லாங் ஆரமாக மணியில் கூட அந்த மாதிரி லாங் ஆரம் சில பேர் போட ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் இருக்குது. இது இந்த ஃபுல் பாக்ஸுமே அப்படி தான். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கோல்டு மாதிரி கலந்த கலரு, கோல்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும்ல, செட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இதில் ஒரு ஜும்கா நெக் பீஸு அது ரெண்டும் சேர்த்து இருக்குது. பார்க்க நல்லா தான் இருக்குது எல்லாமே. சரி அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம காசு காசாக இருக்கும்ல, அந்த மாதிரி காசு மலையில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ரைஸ்லாம் 250 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 160 அவ்வளோன்னு தெரியலையே, அது ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, அது தெரியல, கரெக்டாக தெரியல. இது ஃபுல்லாக இருக்குது, கம்மல், நெக்லஸ்ஸு, ஆரம் 3ம் சேர்த்து இருக்குது. இதுவும் ஒரு பீஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிக்காக போடுவாங்க ஒருத்தவங்க, காட்டன் சாரீ கட்டிட்டு அது தகுந்த மாதிரி வியர் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எதுவுமே போட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த பெரிய பெரிய இயரிங்ஸ் இருக்கும்ல, ஜும்கா அந்த மாதிரி இயரிங்ஸு கலர் கலராக இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு, மணி வச்சு ஸ்டோன் வச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒரு சுடிதார் போட்டுட்டு இந்த இயரிங் போட்டாலே போதும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி நம்ம போகணுமே, கடைக்கு போகணுமே, அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம். ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் போடலாமா போட வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்க, ஃபுல் வீடியோ போடுங்கக்கா. நான் ரெயின் ட்ராப்ஸ் வளையல் போட்டிருந்தேன்னா அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த சிஸ்டர் கேட்டுட்டாங்களே நம்ம போட்டு வைப்போன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. அதுவும் கவர்லேருந்து வெளியில் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் அப்படியே பளபளன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டு போகணுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த எல்லோ கலர்லாம் செம்மையாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக போடணும், நம்ம போகிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இப்போல்லாம் அதான் ட்ரெண்டு. நம்ம போடுற ட்ரெஸ் ஒரு கலரில் இருக்கும், அவங்க போட்டிருக்க இயரிங் ஒரு கலரில் இருக்கும். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த ரிங்கில் வரும்ல, ரிங்கிலேயே ஜும்கா வச்சு கம்மல் சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு சில்வர் கலரு, இதுலேயே கோல்டு கலரு, இன்னும் கோல்டு கலரு, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு கலர் வச்சுருந்தாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கவர்லேருந்து எடுத்து பார்த்தோன்னே அப்படியே பளபளன்னு மின்னுது. இதுவும் ரிங் டைப்பில் ஒரு ஜும்கா கம்மல். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்குது, ஆனால் ரிங் டைப் தான். இதுவும் ரிங் டைப் தான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஜும்கா கலர் வந்து செம்பு கலரில், சில்வர் கலரில், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நம்ம பொழப்பில் வச்சுருந்தோம்னா நமக்கு எல்லாமே அழகாக தான் தெரியும். இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஜும்கா. இதுலேயே கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா அழகாக தான் இருக்குது. இது பாருங்களேன், இந்த வெள்ளி கலர்னால் வெள்ளி கலர் தான், வெள்ளி கலரில் இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸு. இது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல. இந்த மாடல் பிடிக்கிறவங்க கூட சில பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கவர்லேருந்து எடுத்து பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு தான், ஹார்ட்டில், டைமண்டில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹிந்தி சீரியலில் போட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க கடையில். ஹிந்தி சீரியலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வருவாங்க. அப்போல்லாம் தேடி இருக்கேன் நான்லாம், இதெல்லாம் எங்கடா கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஒரே ஒரு தங்க கம்மல் இருக்கும்ல, அதையே போட்டுட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறது. இதுலேயே கலராக இருந்துச்சு, மணி வச்சுட்டு பிங்க் கலர், எல்லோ கலர், பிளாக் கலர்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும்ல, பிளாக்லேயே அப்படியே ஸ்டோன் பதிச்சு அப்படியே பளபளன்னு மின்னிட்டு கீழே முத்தெல்லாம் தொங்கி சூப்பராக இருந்துச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கம்மல் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் நிறையா வச்சுருக்காங்க, பட் நமக்கு எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை, அஃப்ரா குட்டி எடுக்கவும் விட மாட்டாங்க. இந்த சைட் ஃபுல்லாக பர்ஃப்யூமு, பவுடரு, ஃபவுண்டேஷனு, ரோஸ் வாட்டர், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக செயின் அதெல்லாம். அதுக்குள்ளே நம்ம அஃப்ரா குட்டி பக்கத்து கடை பார்த்திங்கன்னா பொம்மை கடையாக, அங்கே போய் நல்லா அவள் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவ்வளோதான். எப்பயும் கடையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸு, கிளிப்ஸ் ஐட்டம்மு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. நிறையா கிளச்சஸ்ஸு, வளைகாப்பு வளையல், நார்மல் வளையல், அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு இந்த கிளிப் எடுத்து அதில் போடுறது, அந்த கிளிப் எடுத்து இதில் போடுறது, இதே வேலையாக இருந்தால். அப்புறம் வந்துட்டு நாட்டு வளையல் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த வளையல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளைகாப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வளையல். அப்புறம் பொட்டு எல்லாமே இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஹேர் பேண்ட்ஸு. என்னடா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி கூப்பிட்டுட்டாங்க. அவங்ககிட்ட என்னென்னு கேட்டுட்டு வந்தாச்சு.
நம்ம அஃப்ரா குட்டி வந்ததுக்கு சிறப்பாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கிளிப் எடுத்து அதில் போடுறது, அந்த கிளிப் எடுத்து இதில் போடுறது. அவங்க அத்தை வந்துட்டு சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ போனதுக்கப்புறம் எப்படி அடுக்க தான் வேணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் கிளிப் இருக்கும்ல, அது அப்புறம் குட்டி குட்டியாக ஸ்டட்டு போடுவாங்கல்ல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அவங்களாம் குட்டியாக ஒரே ஒரு பொட்டு மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி கிளச்சிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்கு போல் இருக்குது. அஃப்ரா வந்துட்டு வாங்கிட்டு வந்ததுக்குள்ளே அந்த பொம்மையை பிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே கடை தான் இருக்கும். ஸ்லிப்பர் கடை, பேக் கடை, எல்லா கடையும் இருக்கும். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கடை தான். உங்களுக்கு எந்த கடையில் வேணுமோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா ஐட்டமுமே வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா செட்டு செம்ம அழகாக இருந்துச்சு. ஏதாவது சோழி அந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல கல்யாணத்துக்கு, அதுக்கு மேட்சாக இருக்கும். இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஆட்டையை போட்டுடலாமான்னு தோணுச்சு. இருந்தாலும் வேணாம், நம்ம மனசை சமாதானப்படுத்திட்டு அப்படியே வச்சுட்டேன். சரி, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கிட்டால் வாங்கி தர போகிறாங்க. நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம தான் கடையோட ஓனர் கேட்டால் அவ்வளோதான். நம்ம வாடகை கொடுக்குற வரைக்கும் நம்ம தான் ஓனரு, கரெக்டு தானே? அதனால் நம்ம தான் இப்போதைக்கு ஓனரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வளையல் ஸ்டாண்ட் கம்மல் ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்களா, அது ஃபுல்லாக கம்மல் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்டட்டு இந்த மாதிரி வளையல்லாம் கூட வச்சுருக்காங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மணி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி வளையல் அத்தாவும் மகளும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேர், நானும் அஃப்ரா குட்டியும் கடவுளில் உட்காந்துருக்கோம். அவங்க 2 பேரும் தான் எப்பயுமே, அவங்க 2 பேர் தான் செட்டு. அவங்கள ஐஸ் பண்ணி இந்த மாதிரி எரேசர் வாங்கிட்டு வந்துட்டா. அப்படி தான் கூட்டிகிட்டு போனான். நைஸாக கூட்டிகிட்டு போய் அத்தா வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டா. எங்கள் அண்ணனும் வந்துட்டாங்க கடைக்கு. பக்கத்தில் தான் நம்ம அண்ணன் கடையும். சவுண்ட் மட்டும் தான் வருது. வந்து அஃப்ரின் சும்மா இருப்பாளா, அவளுக்கு ஹார்ட்டின்னாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பைத்தியம், கிரேஸுன்னு சொல்லலாம், பைத்தியம்னு சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி கிரேஸுன்னு சொல்லலாம். அந்த ஹார்ட்டினில் இருக்கிற எல்லா ஐட்டமையும் எடுத்து கையில் ஒன்று, கழுத்தில் ஒன்று, எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டா எப்போ வந்தாலும் அந்த ப்ரேஸ்லெட் எடுக்காமல் போகவே மாட்டா. அது ஒன்று எடுத்துக்கிட்டா. அந்த மாதிரி நெயில் ரிமூவரு, மஞ்சள் கயிறுலாம் இருக்கும்ல, சாமிக்கு கட்டுவாங்க, அப்புறம் நிறையா யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது எல்லாமே இருந்துச்சு. பக்கத்து கடை பொம்மை கடையாக இருந்தாலும் இருந்துச்சு. ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து அத்தாவும் மகளும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துகிட்டு 2 பேர் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அஃப்ரா குட்டி பாருங்களேன், கொஞ்சம் கூட பயமே இல்லை அஃப்ராக்கு. நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துடலாம் போல் இருக்குது. ஆனால் என்ன, நம்மளை பார்க்குறதுக்கே அவங்க அத்தா கரெக்டாக இருக்குது. வியாபாரம் எங்கிட்டு பார்க்குறது, அதனால் வந்துட்டு இன்னையோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுது இந்த வேலையெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனு, ஹேர் சீரம்மு, மேலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டர், பர்ஃப்யூமு, ரோஸ் பவுடரு, ஃபவுண்டேஷனு, ஐலைனரு, மஸ்காரா, லிப் கிளாஸு, லிப் பாமு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் நெயில் பாலிஷு, முன்னாடி நிறையா நெயில் பாலிஷ் வச்சுருப்பாங்க. பாதி வந்துட்டு உள்ளே வச்சுருப்பாங்க, எப்பயும் போல தான். முன்னாடி கொஞ்சம் வச்சுருப்பாங்க, முக்கால்வாசி கடைக்குள்ளே வச்சுருப்பாங்க. மறுபடியும் போய் அஃப்ரா குட்டி இன்னொரு விளையாட்டு சாமானை எடுத்துகிட்டு வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். தானே நினச்சிருப்பாருங்க, எங்கேருந்து தான் வந்துச்சிங்கன்னு தெரியல, ஒவ்வொரு சாமானை எடுத்து விளையாண்டுட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம கடையை காலி பண்ண வேண்டியதாக. இல்லைன்னு வைங்களேன், இவளுக்கு பக்கத்து கடையும் காலி பண்ணிடுவாளுக போல் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு அண்ணன் கடைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அவங்க அத்தா உள்ள அந்த பிள்ளை எடுத்து போட்டது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கல. அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளச்சு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும்ல, குட்டி, பெருசு, நார்மலு, பனானா கிளிப்ஸு, நெயில் பாலிஷு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம், ஹேர் பின்னு எல்லாமே இருக்கும். ஃபேன்சி ஸ்டோனாக எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம கடையிலையும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தான் இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டைப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி லப்பர் பேண்ட்ஸ். அவ்வளோதான், இதுதான் நம்ம கடையோட வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு இங்கிட்டலாம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, பொட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. சரி, நார்மலாக கிளிப்பு குத்துவாங்கல்ல, சென்டர் கிளிப்பு, கார்னரில் குத்துவோம்ல, அந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அட்டையில் அடிச்சுட்டு அங்கேயும் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம கடை. பக்கத்தில்
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை இருக்குது. அப்படி அங்கிட்டும் போயிட்டு குட்டியாக வீடியோ பார்த்துடலாம். அப்புறம் ரெயின் ட்ராப்ஸ் வந்துட்டு ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. ஒரிஜினல் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், டூப்ளிகேட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நம்ம கடை சுக்கரா ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ணன் கடை பார்த்திங்கன்னா சரவணா பவன் ஆப்போசிட்டில் இருக்குது. ரெயின் ட்ராப்ஸில் வந்துட்டு இப்போ குட்டி பாப்பாக்கெலாம் வந்திருக்கு. இதுக்கு என்னமோ சொன்னாங்களே ரெயின் சாரல் என்னமோ சொன்னாங்க, புதுசாக வந்திருக்கு போல் இருக்குது. என்னென்னமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி தான். இதுதான் பார்த்திங்கன்னா அண்ணனோட கடை. நம்ம கடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடை முன்னாடியே இருக்கும். அண்ணனுமே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற மாடலாம். எங்கள் கடையில் இல்லை, ஒழுங்காக வாங்கி கொடுத்துடுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கடையை டெவலப் பண்ணணும்ல, அதனால சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு ரெயின் ட்ராப்பு வர மாட்டேங்குது ஒழுங்காக வாயில், ரெயின் ட்ராப்பு. அப்புறம் இது வந்துட்டு ஏதோ புதுசாக வந்திருக்குன்னாங்க, அதுக்கும் ரெயின் தான், ஆனால் அதோட பேர் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. அப்புறம் கிளிப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படி உன்னோட கடையை நான் ப்ரமோஷன் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சைட் ஃபுல்லாகவே கம்மல் வச்சுருந்தாங்க. நம்ம கடையை நம்ம தானே ப்ரமோஷன் பண்ணணும், அதனால சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு. அவ்வளோதான், வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ண வேணாம், இதில் என்ன யூஸ் இருக்க போகுது, இதில் எதுவுமே யூஸாக இருக்காது, எதுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டனால நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் பாப்பாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சா. நம்ம வந்துட்டு ஜனவரி மந்த் ஊருக்கு போகிறோம்ல, அதுக்கு இப்போத்துலேருந்து கொஞ்சமாக திங்ஸ் சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் ஒரிஜினல், அது ஒன்று மட்டும் டூப்ளிகேட் எல்லாம் சீக்கிரம் வாங்கிடுவாங்க போல, விலை கம்மியாக இருக்கிறதுனால. இது என்ன மாடல் புதுசாக வந்து? ரெயின் வாட்டர், ரெயின் ட்ராப், ரெயின் வாட்டர். இது என்ன ரெயின் ஷவரா? முத்து வளையல், இது வந்து கல்லு வளையல். அது வந்துட்டு ராஜஸ்தானா, ஜெய்ப்பூரா பேர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்ல திங்ஸு, அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது தான். இன்னொரு சிம்பிளான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.